நேற்று வந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. காலையிலேயே பார்த்தேன். அந்த சாத்தான் குளத்தில ஒரு அப்பாவையும் அவங்க பையனையும் அடிச்சே கொன்னுட்டாங்க பார்த்தீங்களா? 2020ல. ஸோ அதுக்கு தீர்ப்பு நேற்று கொடுக்குறேன். நான் இன்னைக்கு என்ன டேட் பார்த்தீங்கன்னா 24. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ நேற்று 23 அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணியிருந்தேன். சரி என்ன தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். நல்லா தீர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி 30ஆம் தேதி மொத்த விவரமாக என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அது மொத்தமாக டீட்டெயிலாக அந்த டேட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குற்றவாளி யாருன்னு தெரியும். 9 பேர் போலீஸ் தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு பச்சையாக தெரியுது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சாதாரணமாக வந்து செத்து இருந்தால் கூட ஓகே. அவங்க எவ்வளோ துன்புறுத்தி எவ்வளோ டார்ச்சர் அனுபவித்து சாவடிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தோம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளோ டிலே. எப்போ 2020ல் நடந்தது. இப்போது 2026 ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு 6 வருஷமா? என்ன தான் நடக்குதோ தெரியல. ஸோ அது கூட பாருங்கள், இன்றைக்கி தீர்ப்பு 23 தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 30 வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இவ்வளோ நாள் 6 வருஷம் என்ன பண்ணாங்க? ஸோ அது பண்ணாததையா இந்த நாட்களுக்குள்ளே பண்ணிட போகிறாங்க? டிஸ்கஸ் பண்ணணுமா? என்ன தீர்ப்பு கொடுக்கலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம், இல்லை குற்றவாளிகிட்ட பேசுனீங்களா? இதனால தான் தப்பு அதிகமாகுதுன்னு காரணம் தெரியுது. அதுக்கான சொல்யூஷன் தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சும் அசால்ட்டாக தான் இருக்கிறாங்க இந்த நீதிமன்றம் எல்லாமே. ஸோ 50 பேர் போலீஸ் அதை பண்ணாங்க. அவங்களுக்கு அப்பயே தீர்ப்பு கொடுத்துருக்கலாம் அந்த சம்பவம் நடக்கும்போதே. ஆனால் இவ்வளோ டிலே பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஜெயிலில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நீ பணம் வச்சுருந்தா நீ தான் ராஜா, நீ பணம் இல்லைன்னா நீ இது எல்லா கேஸுக்குள்ளும் நீ தான் உள்ளே போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. உண்மையாக பணம்ன்றது ஒன்று இல்லை, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த தீர்ப்பில் ஒரு நல்ல பதிலாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்னது தான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கோங்க. பணம் இருக்கிறவன் தான் ராஜா.